ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணிக்கு தொட்டுக்க நல்லா சிக்கன் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 3 தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எடுத்துக்கலாம். அதில் 50 கிராம் ஆயில் போட்டுக்கலாம். லைட்டாக சோம்பு, கொஞ்சமாக நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஆயிலில் வதங்கட்டும். ஆயிலில் நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபைனலாக சிக்கனில் கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி கிடைக்கும். இல்லைனா ஆனியன் வதங்கலைன்னா கிரேவியில் ஆனியன் தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஆனியனை நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நம்ம ஆனியனை வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஆனியன் பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கலாம் பேஸ்ட்டாக, அதை நம்ம இதில் ஆட் பண்ணி போகிறோம். ஸோ ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த 3 தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா ஆயிலில் வதங்கட்டுங்க. இப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வடை போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம இந்த ஆயிலே வதக்கிக்கலாம். அப்போ தான் மசாலா ஆயிலை வதக்கிறப்ப தான் நமக்கு அந்த கலரிங் கிடைக்கும். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மசாலாலேயே நம்ம அந்த சிக்கனை பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ ட்ரையாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபயரை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிக்கும் சிக்கனு. இப்போ நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேயே நமக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்துடுச்சிங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்துடுச்சிங்க. இது அப்படியே சிம்மில் வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. சிக்கன் சீக்கிரமாக வந்துடும். நாம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெப்பர் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு கசப்பு தன்மை ஏற்படுத்துகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் யூஸ் பண்ணால் போதும். உங்கள் ஸ்பைசி தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களாருந்து அதிகமாக மிளகு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா எல்லோரும் ஸ்பைசி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம பெப்பர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பெப்பர் யூஸ். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா சிக்கன் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் சுண்டிட்டு சிக்கன் நம்ம தேவையான அளவு பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ நமக்கு வீட்டில் சுட சுட சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் பிரியாணிக்கு, பரோட்டாவுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நீங்கள் எதுலலாம் சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம இந்த பெப்பர் மசாலாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இதை மாற்றிட்டு இப்போ நான் பிரியாணி பண்ணியிருக்கேங்க. இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட போகிறேங்க. அருமையாக இருக்குங்க.